இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இடத்துல கூடியிருக்கிற யாவரையும் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்திலையும் நிற்கிற உங்கள் யாவருக்கும் பரலோகத்தின் தேவன் விரும்புகிற அவருடைய சித்தத்தை உங்கள் நடுவில் சொல்லும்படி நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அருமையான தேவன் இந்த பூமியில் நம்மை மனுஷனாய் படைத்து இந்த அழகான பூமியை நமக்கு தந்திருக்கிறார். ஒரு மனுஷன் தன்னுடைய வீடை கட்டி வாடகைக்கு ஒரு மனுஷனுக்கு கொடுப்பானால் அந்த மனுஷன் வாடகைக்கு அமர்த்தப்பட்ட அந்த குடும்பத்துக்கு நிறைய கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த வீட்டில் எத்தனை பேர் தான் இருக்கணும், தண்ணி அடிக்கக்கூடாது, மீன் வாங்கக்கூடாது, சுத்தமாக வைக்கணும், இப்படி நிறைய கண்டிஷன் சொல்லுவாங்க. யாரும் சும்மா 10 லட்சம் ரூபாய்க்கு 20 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாமல் யாருக்கும் கொடுக்கறது இல்லை. அப்போ இவ்வளோ பெரிய பூமியை, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் மனிதர்களாகிய நமக்கு இவ்வளோ பெரிய பூமியை தருவாரானால் நிச்சயமாய் இந்த பூமியில் ஒரு மனுஷன் எப்படி வாழணும் வாழக்கூடாது என்கிறதை ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அதை தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல அறிவிக்கும்படியாய் வந்திருக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, வாழ்க்கைங்கிறது ஒரு முறை, நல்லா அனுபவிக்கணும், நல்லா வாழணும். நல்லா அனுபவிக்கிறது நல்லது, நல்லதை அனுபவிக்கணும். நல்லா வாழுகிறது நல்லது, நல்லபடியாய் வாழணும். இன்னைக்கு மனுஷன் தனக்கு பிடித்தது போல, தான் விரும்புகிறது போல இஷ்டத்திற்கு இந்த பூமியில் வாழுகிறார்கள். ஆனால் படைத்த தேவன் என்ன விரும்புகிறார், என்ன விரும்பவில்லை என்கிறதை ஒரு மனுஷன் அறிந்து கொள்வாரானால் அவர்கள் ஆசீர்வாதமாயிருப்பார்கள். அவர்களுடைய தலைமுறை இந்த பூமியில் ஆசீர்வாதமாய் இருக்கும். பரிசுத்த வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார், தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். இந்த இடத்துல நிற்கிற அருமையான சகோதரர்கள் கவனிக்கணும். தீமை செய்கிறவர்களுடைய பெயரை இந்த பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ணும்படி வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் சித்தமாயிருக்கிறார். வேதத்தில் என்ன ஒரு இடத்துல ஆண்டவர் இவ்வண்ணமாய் எழுதியிருக்கிறார், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது அந்த மனுஷனுடைய பெயரை, அந்த மனுஷனுடைய பிள்ளைகளுடைய பெயரை இந்த பூமியில மிகவும் பெருமைப்படுத ஆண்டவர் செய்கிறார். உதாரணத்துக்கு நம்ம பிள்ளைகள் படிப்பில் ஜெயிக்கும் போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதே போலதான் ஆண்டவர் சிலருக்கு நல்ல கல்வியை கொடுத்து நல்ல திறமைகளை கொடுத்து இந்த பூமியில அவர்களுடைய பெயரை பெருமைப்படும்படியாய் வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு மனுஷன் தீமை செய்யும் போது அவனுடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ணும்படி கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தீமையை வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் விரும்பவில்லை என்கிறது அர்த்தம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வீட்டு வாசப்படியில் படுத்து கிடக்கும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த பூமியில வாழுகிற ஒவ்வொரு குடும்பங்களும் கவனிக்கணும், தீமை செய்யும் போது நம்முடைய பெயரை தேவன் அற்றுப்போக பண்ணுகிறார். கர்த்தருடைய முகம் நமக்கு விரோதமாய் இருக்கிறது என்று வேதத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார், தன்னுடைய சித்தத்தை எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த பூமியில நன்மை ஏராளம் செய்யுங்க, தீமை ஒன்றும் செய்யாதிருங்க. அது மிகப்பெரிய சாபம். சங்கீதம் 37:27 சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஆகவே தீமையை விட்டு நாம முதல்ல விலகணும். தீமை செய்கிறவர்களுடைய பெயரை இந்த பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ணுகிறார். தீமை செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் மனுஷனுக்கு எச்சரித்து எழுதியிருக்கிறார். ஸோ இதெல்லாம் கவனிக்கும் போது நாம தீமை செய்கிறதுல ரொம்ப அஞ்சணும், நன்மை ஏராளம் செய்வோம், தீமை ஒன்று கூட செய்யக்கூடாது. சிலர் சொல்லுகிறத நான் கவனிச்சிருக்கிறேன், எனக்கு லட்சம் செலவானாலும் பரவாயில்ல,
அவனா நானா நீ ஒரு கை பார்க்கணும். இந்த வைராக்கியம், இந்த ஒரு எரிச்சல் இன்னைக்கும் நிறைய பேருடைய இருதயத்தில் இருக்கத்தான் செய்கிறது. லட்சங்களை செலவழித்து தீமை செய்கிறார்கள், ஆயிரங்களை செலவழித்து தீமை செய்கிறார்கள். ஒரு மனுஷனை அழிக்கும்படியாகவே மாந்திரவாதிகளை பார்த்து பணங்களை கொடுத்து சேவனை வைத்து அழிக்கிறார்கள். இப்படி நிறைய மனுஷன் தீமை செய்கிறத அஞ்சுகிறதே இல்லை. காரணம் என்ன நினைக்கிறாங்க? இதில் என்ன இருக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிறது தான் மனிதர்கள் பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தீமையை விட்டு விலகி நன்மை செய், எந்தெந்தைக்கு நிலைத்திருப்பாய். இன்னைக்கு இந்த பூமியில நிறைய பேரால நிலைத்திருக்க முடியல. ஒரு தொழிலில் நிலைத்திருக்க முடியல, ஒரு வியாபாரத்தில் நிலைத்திருக்க முடியல. குடும்ப வாழ்வு கூட சில மனிதர்களுக்கு நிலையானதா இல்லை. பெற்றெடுத்த பிள்ளைகள், அவர்களுடைய அன்பு, அவர்களுடைய பாசம், ஐக்கியம் நிலையானதா இல்லை. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை குறுகின நாட்களில் முடிந்து போயிருக்கிறது. வாழ வேண்டிய வயதில் படுத்த படுக்கையாய், வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கையை இழந்து நிற்கிற எத்தனையோ பேரை பார்க்கிறோம். இதெல்லாம் ஏன் அப்படின்னா, அந்த மனுஷன் தீமை செய்யும் போது அந்த மனுஷனுக்கு விரோதமாய் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய சாபம் அவன் மேல, அவன் குடும்பத்தின் மேல, தொழில் மேல, வியாபாரத்தின் மேல இறங்கி வருகிறது. ஆகவே தீமை செய்ய அஞ்சி நிற்போம், விலகி நிற்போம். படைத்த தேவனுக்கு மிகவும் பயப்பட்டு தீமை செய்கிறதை ஆண்டவர் அனுமதிக்கிறதே இல்லை. ஆண்டவர் சங்கீதம் 37:28 சொல்லுகிறார், கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார், அவர் தமது பரிசுத்த வான்களை கைவிடுகிறதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும் என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த பூமியில தீமையே செய்து செய்து நாம வாழுவோமே ஆனால், நான் வாசித்த அந்த வசனங்களிலே சொல்லப்பட்ட சாபம் அந்த குடும்பத்தின் மேல, அந்த மனுஷன் மேல வரும். ஒரு மனுஷன் சாபத்திற்குள் ஆவானால் அவனால சமாதானமாக இருக்க முடியாது, சுகமாக இருக்க முடியாது, ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. வருமானம் வந்த மாதிரி இருக்கும், போற திசை தெரியாம போயிடும். இதுதான் சாபத்தினுடைய கிரியை. இதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் மனம் திரும்பி தீமை விட்டு விலகி வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை நோக்கி, இந்த பூமியில மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க ஒரு தேவன் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. சிறு வயது முதல் வாலிப வயது வரைக்கும், முதிர் வயது வரைக்கும் நீங்கள் செய்த எல்லா பாவத்தையும் உங்களுக்கு தேவன் மன்னிக்க இயேசு வல்லவராயிருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தது. ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்கிறதை எங்களைப் போல தெருக்களில் நின்று, கடை வீதிகளில் நின்று, பட்டணங்களில் நின்று, கிராமங்களில் நின்று அவர் பிரசங்கித்தார். வியாதி உடையவர்களை சுகமாக்கினார். அப்படியே அவருடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கும் போது எல்லா மனுஷன் செய்த பாவத்திற்காக தன்னையே மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய எல்லாருடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார். ஆகவே நம்முடைய பாவத்திற்காக இயேசு அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார். அந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க உங்க வீடுகளில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் மேல இருக்கிற சாபத்தை, என் மேல இருக்கிற பாவத்தை மன்னிங்க, பாவத்தினால் வந்த சாபங்களை என்னை விட்டு அகன்று போக பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி நீங்க கேட்பீர்களானால், பாவத்தை மன்னிக்கிற பரலோகத்தின் ஆண்டவர் நிச்சயமாய் உங்க பாவங்களை மன்னித்து உங்கள் மேல இருக்கிற சாபங்களை, உங்க குடும்பத்தை விட்டு, உங்க பிள்ளைகளை விட்டு, வியாபாரத்தை விட்டு, வேலைகளை விட்டு, கால்நடைகள் மேல இருக்கிற சாபம், தோட்டங்கள் மேல இருக்கிற சாபம், எல்லா சாபத்தையும் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேல இருந்து அவர் உங்களை விட்டு அகற்றி போட அவர் வல்லவராய் இருக்கிறார். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே பாவத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அறிக்கை பண்ணி இன்றைக்கே விட்டு விடுவீர்களானால் தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்வார். அது நிமித்தம் நீங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதமாய் இருக்கலாம், சமாதானமாய் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை நேசித்த அந்த வார்த்தையை நீங்க கேட்கும்படி
இன்றைக்கு உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டு மனம் திரும்புங்கள், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். God bless you. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர்.